நாம் உடுத்துகிற உடை அது எப்படி அமைய வேண்டும், அதை உடுத்தக்கூடிய முறை என்ன என்பதையும் அதன் தொடரிலே தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு நோக்கில் நாம் இன்று ஆடை குறித்து சில தகவல்களை தெரிந்து கொள்கிறோம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஆடையை வானிலிருந்தே இறக்கியதாக பேசுகிறான். யா பனி ஆதம கத் அன்சல்னா அலைக்கும் லிபாசன். ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, உங்கள் மீது நாங்கள் ஆடையை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற வசனத்தில் ஒரு செய்தி நமக்கு இப்படி கிடைக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலே படைக்கப்பட்டு, சொர்க்கத்தில் அவர்கள் படைக்கப்பட்டு ஆடையோடு தான் நடமாட வைக்கப்பட்டார்கள். மனிதனுக்கும் மிருகங்களுக்குமான வித்தியாசம் ஆடை என்பதை நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். மிருகங்கள், உயிரினங்கள் ஆடையின்றி நடமாடிக் கொண்டிருக்கும். மனிதர்கள் ஆடையோடு தெரிவார்கள். காரணம், மனிதர்களுக்கான சிறப்பை அல்லாஹ் ஆடையில் வைத்திருக்கிறான். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். என்ன பொருள்? ஒரு மனிதனுடைய சிந்தனை என்ன, ஒரு மனிதனுடைய சொற்கள் எப்படி இருக்கும், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அவனது உடையை கொண்டே நாம் கணித்து விடலாம். நல்ல ஆடைகளை, கண்ணியமான ஆடைகளை ஒருவர் உடுத்தினால் அவரது சிந்தனை, அவரது செயல்பாடுகள் அனைத்தும் கண்ணியமாக இருக்கும். அரைகுறையான ஆடைகளை உடுத்தினால் அவரது சிந்தனைகளும் அப்படித்தான் இருக்கும் என்பதை நமக்கு உளவியலாளர்கள் சொல்லித் தருவார்கள். மேலான பெரியவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே ஆடை கொடுத்து நடமாடச் செய்கிறான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுக்க நினைத்த ஷைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுக்க நினைத்த ஷைத்தான் அவர்களை அந்த மரத்தின் பக்கம், அந்த பழத்தின் பக்கம் தூண்டுகிறான். அப்படி தூண்டுகிற போது குர்ஆன் பேசுகிறது, فَوَسْوَسَ لَهُمَا الشَّيْطَانُ لِيُبْدِيَ لَهُمَا مَا أُورِيَ عَنْهُمَا مِنْ سَوْآتِهِمَا. அவர்கள், அந்த ஆதமும் ஹவ்வாவும் எதை மறைத்திருந்தார்களோ, மானம் மரியாதைகள் எதை மறைத்திருந்தார்களோ அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். فَوَسْوَسَ لَهُمَا الشَّيْطَانُ لِيُبْدِيَ لَهُمَا مَا أُورِيَ عَنْهُمَا مِنْ سَوْآتِهِمَا. அவ்விருவரின் மறைவிடத்திலிருந்து எது மறைக்கப்பட்டிருந்ததோ அது வெளிப்படணும் என்பதற்காக வேண்டியே ஷைத்தான் அந்த 2 பேருக்கும் ஊசலாட்டங்களை போட்டான். அந்த 2 பேரையும் அந்த பழத்தை சாப்பிடுவதன்பால் தூண்டினான் என்று பெருமக்கள் குர்ஆன் பேசுகிறது. யோசித்து பாருங்களேன். ஷைத்தான் மனிதனை கெடுப்பதற்கு முதலில் பயன்படுத்திய ஆயுதம் அவனது ஆடையை குறைத்தல் அல்லது களைய வைத்தல். இன்னைக்கு யாரெல்லாம் ஆடைகளை சரியாக உடுத்தாமல் அல்லது அரைகுறையாக உடுத்தி கொண்டு அல்லது உடுத்தியும் உடுத்தாதது போல் இருக்கக்கூடிய ஆடைகளை உடுத்தி செல்வார்களோ அவர்கள் எல்லாம் ஷைத்தானின் வலையில் சிக்கியவர்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. மேலான பெரியவர்களே, அப்படியானால் ஆடை என்பதை நாம் ரொம்ப கவனமாகவே அணிய வேண்டும். அதில் நம்முடைய மானம், அதில் நம்முடைய மரியாதை, அதில் நாம் சார்ந்துள்ள மார்க்கத்தின் பெருமை அடங்கி உள்ளது. நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெரும்பாலும் நீங்கள் நிறங்களிலே வெள்ளை நிற ஆடையை தேர்ந்தெடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் கலர் ஆடைகளையும் உடுத்தியிருக்கிறார்கள். யமனிலிருந்து கோடு போடப்பட்ட செக்குடான நிறத்தில் கலர் ஆடைகளை உடுத்தியதாகவும் ஹதீஸ் பேசுகிறது. ஆனாலும் அவர்கள் விரும்பியது, நம்மிடத்தில் விரும்பும்படி சொன்னது வெள்ளை ஆடைகளை தான். கருப்பு தலைப்பாகை நபி அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். வேறு சில நிறமுள்ள ஆடைகளை உடுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் நம்மிடத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பது, நீங்கள் வெள்ளை ஆடைகளை உடுத்துங்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் வெள்ளை ஆடையை உடுத்துவது அவனுடைய கஃபன் வெள்ளை ஆடையில் தான் செய்யப்படுகிறது என்பதற்கான ஒரு விஷயம் என்று சொல்வார்கள். மேலான பெரியவர்களே, அப்படியானால் நிறங்களை பொறுத்தவரை நமக்கு பிரச்சனை இல்லை. ஆண்களுக்கு மார்க்கத்திலே பட்டாடை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆண்களுக்கு மார்க்கத்திலே ஒரு சிவப்பு ஆடை என்பது தடை செய்யப்பட்டுள்ளது.
குங்கும நிற சிவப்பு ஆடை. ஒரு சஹாபி நபியிடத்தில் அந்த மாதிரி கலரில் ஆடை உடுத்து வருகிறார். நபி அவங்க கேட்குறாங்க, இது என்னப்பா ஆடை என்று. கேட்டது இவ்வளவுதான், இது என்ன ஆடை அப்படின்னு கேட்டார். அந்த சஹாபி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கலரிலே ஆடை உடுத்துவதை விரும்பலை போல என்று விளங்கி கொண்டு அந்த ஆடையை எரித்து விட்டார்கள், தீயிலிட்டு பொசுக்கி விட்டார்கள். மறுநாள் நபியிடத்தில் வந்தபோது, யா ரசூலல்லாஹ், அந்த ஆடையை நான் தீயுக்கு இரையாக்கி விட்டேன் என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், பெண்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று. இப்போ பெண்களுக்கான கலர்கள் தான் அதுவெல்லாம். ஆண்களுக்கான கலர் என்பது வெள்ளை மிக பொருத்தமானது. இப்போ நிறங்களை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரிக்ட் இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் விரும்ப வேண்டியது வெள்ளை நிற ஆடைகள். அதே போல உடுத்துகிற போது அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா வ ரஸகனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் எனக்கு இந்த ஆடையை உடுத்துவதற்கு வழங்கினான். என்னுடைய சக்தியோ என்னுடைய முயற்சியோ எதுவும் இன்றி அல்லாஹ் எனக்கு வழங்கினான் என்கிற முழுக்க முழுக்க ரப்பின் பக்கம் ஒரு மீளக்கூடிய துஆவை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை உடுத்தும் போது ஓதும்படி சொல்லி தந்தார்கள். அதே போல ஆடையை நாம் எப்படி உடுத்த வேண்டும் என்று சொன்னால், கரண்டைக்கு மேல் நாம் உயர்த்த வேண்டும், முட்டுக்கு கீழ் நாம் தாழ்த்தி விட வேண்டும். காரணம், ஆண்களுக்கான மறைவிடம் என்பது முட்டிலிருந்து தொப்புள் வரை. பெண்களை பொறுத்தவர்கள் முழுமையாக ஆடைகளை உடுத்தி ஆக வேண்டும். முகம், 2 உள்ளங்கைகள், 2 பாதங்கள், இதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது ஆடை விஷயத்தில். அப்போ அவர்களுக்கான ஆடை என்பது முழுமையானது. நமக்கான ஆடை என்பது தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரை என்று இருந்தாலும் கூட நாமும் ஹயாவிலே, வெட்கத்திலே சலைத்தவர்கள் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் முகமாக நம்முடைய ஆடைகளும் முழுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய அந்த குளியல் அறையில் தவிர நாம் எங்கும் ஆடைகள் இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. மேலான பெரியவர்களே, காரணம், எங்கும் மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அப்போ மலக்குமார்கள் வெட்கப்படும்படியாக நாம் ஆடை இன்றி நம்மை ஆக்கி கொள்ளக்கூடாது. மறுபடியும் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்மை ஆடை இல்லாமல் ஆக்குவது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஆடை உடுத்தியும் உடுத்தாதது போல காட்டுவதும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பிரிவினர்களின் உம்மத்திலே, சின்ஃபானி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே 2 பிரிவினர்கள் இதுவரை வரவில்லை, அவர்களை நான் பார்க்கவில்லை இதுவரை, ஆனால் பின்னால் தோன்றுவார்கள். அவர்களில் ஒரு பிரிவினர் கையிலே மாட்டு வாளை போல சாட்டை வைத்திருப்பார்கள். கொடுங்கோலான மன்னர்கள் என்று கருத்து கொள்ளலாம், அல்லது லத்திகளை வைத்து நடமாடிக் கொண்டிருக்கும் காவல்துறை என்றும் கருத்து கொள்ளலாம். இது ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர், அது பெண்கள். அவர்கள் ஆடை உடுத்திருப்பார்கள், ஆனாலும் ஆடை உடுத்தாத போல் அவர்கள் காட்சி தருவார்கள். அவர்களையும் நான் பார்க்க விரும்பவில்லை, அவர்கள் சொர்க்கத்தின் வாசனையை நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பிரிவுகளை எப்படியானால் ஆடை விஷயத்தில் ஒரு முழுமையான கண்ணியத்தை நாம் பேண வேண்டும். நல்ல ஆடைகளை உடுத்தலாம், நம்முடைய வசதிக்கு உட்பட்டு சிறப்பான ஆடைகளை உடுத்தலாம். கஞ்சத்தனம் என்பது ஒருபோதும் மார்க்கம் அனுமதிக்கிறது, எளிமையை விரும்புகிறது. அதே சமயம் அல்லாஹ் நமக்கு வசதியை தந்திருந்தால் அதற்கேற்றார் போல் ஆடைகளை உடுத்தி வரலாம். ஒரு சஹாபி நபியிடத்துல ரொம்ப ஒரு கந்தலான ஆடையை உடுத்து வருவார். பெருமானார் கேட்கிறார்கள், அலக்க மினல் மாலி, உனக்கு பொருள்லாம் இருக்குதாப்பா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், எல்லா பொருள்களும் எனக்கு இருக்கு நாயகனே, ஆடுகள் உண்டு, மாடுகள் உண்டு, அந்த பொருள் உண்டு, இந்த பொருள் உண்டு. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, இவ்வளவு வசதியாக இருந்து கொண்டு இப்படி ஏன் ஆடை உடுத்தி வருகிறார்? நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு வரலாமே. இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யுரா அஸரு நிஅமத்திஹி அலா அப்திஹி, அன் யரா அஸர நிஅமத்திஹி அலா அப்திஹி. அல்லாஹ் விரும்புகிறான், தன்னுடைய நிஅமத்தின் அடையாளம் தன் அடியானில் வெளிப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியவர்களே, அப்படியானால் ஆடை விஷயத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, உடுத்துகிற போது துஆ ஓத வேண்டும், கரண்டைக்கு மேல் நாம் உடுத்த வேண்டும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கரண்டைக்கு கீழே நாம் ஆடை உடுத்தினால் அது நரகத்தின் பகுதியாக ஆகும் என்று சொன்னார்கள். ஈயாக்க இஸ்பால் அல் இசார், கரண்டைக்கு கீழ் ஆடையை தாழ்த்துவதை நீ தவிர்த்து கொள் என்று சொன்னார்கள். உடனே செய்தின அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க.
யார சொல்லலாம், என்னுடைய இடுப்பு சதையில்லா இடுப்பு. அப்போ அந்த ஆடை நிற்பதில்லை, அது நான் எவ்வளவு மேலே உடுத்தினாலும் அப்படியே இறங்கி வந்து விடுகிறது நாயகம் என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் பெருமையின் அடையாளமாக அப்படி செய்பவர் அல்ல. அப்போ அங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, யார் பெருமையின் அடையாளமாக கரண்டைக்காலுக்கு கீழ் ஆடைகளை இழுத்து செல்வாரோ அவர்தான் அந்த ஹதீஸுடைய எச்சரிக்கைக்கு உரியவர், எல்லோரும் அல்ல. நாம் ஆடை உடுத்துகிறோம், கரண்டைக்கு மேலே உடுத்தினோம், அப்படியே நமக்கு அது கவனமே இல்லாமல் கரண்டைக்கு கீழே போய்விட்டது, நமக்கு எந்த பெருமையுமோ எந்த ஒரு கௌரவமோ அதில் நாம் பார்க்கல என்று சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அரபுகள்கிட்ட அப்படி ஒரு கௌரவம் இருந்துச்சு, கரண்டைக்கு கீழே உடுத்தினா உயர்ந்த மனிதர்னு அர்த்தம், சிறந்த மனிதர்னு அர்த்தம். அப்படி ஒரு ஆடையை உடுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கல. நாம் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஆடைகள் விஷயத்தில் கூட அல்லாஹ் ரசூல் எதை விரும்புவார்களோ அப்படி உடுத்துகிற நல்லோர்களின் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.